கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தி ஆகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலங்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்தில் இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும், மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில்னா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து ஓங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இது எல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்கு உண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும், கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும்.
அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க. அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போகிறது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தங்க ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்ற, தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கரத்தில் ஒரு பலனை சொல்லப் போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்கரத்துக்குள்ள தான் சொல்கிறேன். அந்த வகையில் இப்போது கும்பராசிக்கு சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார் குரு. அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 8, 10, 12 இந்த இடங்களை பார்க்குறார். அப்போது 4ஆம் இடத்துல இருக்கும்போது அர்த்தாஷ்டம குரு, அஷ்டம குருவில் பாதின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது பெரும்பாலும் நல்ல விஷயம் குறைவாக தான் இருக்கும், கெட்ட விஷயம் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் குரு சுபர் அல்லவலா, அப்போது வீடு விஷயங்கள், வீடு கட்டி முடிச்சிருவீங்க. இடம் வாங்கி போகிறதுல தடங்கள் இருக்கும், அது பிரச்சனை தீர்ந்துடும். வாகனங்கள் ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும், அது கொஞ்சம் புது வாகனம் வாங்கிடுவீங்க. பழைய வண்டியை விற்று புது வண்டி வாங்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ சுக்கிரனுடைய பலனும் இந்த தடவை சேர்ந்து கிடைக்க போகும்போது, சுக்கிரன் வாகன காரகன். அப்போ கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். கண்டிப்பாக இருக்கிற பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்குவீங்க. அப்போ நல்லது நடக்க போகுது. ஒரு 4ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் பார்க்கும்போது ஆயுள் சாணம், நல்ல ஆயுள் விருத்தி ஏற்படும். கண்டங்கள் விலகும். எப்பவுமே 8ஆம் இடத்தை ஒரு சுபகிரகமான, அதுவும் குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்கும்போது 8ஆம் இடத்தை ஆயுள் பயம் அறவே நீங்கும். உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள், விபத்துகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அவன் பார்ப்பா ஒரு நிமிஷத்தில் தப்பிச்சிட்டான், அவனுக்கிட்ட வரந்த ஆபத்து போயிடுச்சுன்னு இப்படி தான் சொல்லுவாங்க. சில பேர் நீங்கள் மீண்டு வந்தோன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு நேரம் நல்ல நேரம், அதான் தப்பிச்சிட்டிங்க அப்படின்வாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக உடம்புல இந்த நோய் நொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். எதிரிகள் மூலியமாகவே நல்ல லாபங்கள் கிடைக்கும். மறைமுக எதிரிகள் தொல்லை அறவே ஓய்ஞ்சிடும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், சந்திப்புகள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். வியாபார வளர்ச்சியாக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்றமான போக்கு தென்படும். சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அதில் ப்ரொமோஷன் கொடுத்து இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் நடக்கும். அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கணும். அடுத்த வெளிநாட்டு வாசம் கண்டிப்பாக பல பேருக்கு கிடைக்க போகுது. அதுவும் நல்லபடியாக நடக்கும். அல்லது வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். அது மூலிமா தொழில் வியாபாரம் கண்டிப்பாக நடத்தலாம். உத்தியோகம் சம்மந்தப்பட்டதா, படிப்பு சம்மந்தப்பட்டதாக கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் கும்பராசிக்காரில் கண்டிப்பாக அமையும். இது மாதிரி நடக்கும். அடுத்தாக நஷ்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு லாபகரமான விஷயமாக நடக்க போகுது.
அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு கரெக்டாக செஞ்சுருவீங்க. அது கூட நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது குரு வக்கர நிவர்த்தி. அப்போ குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார். சுக்கிரனை பலனும் செய்து கொடுக்க போகிறார். அப்போது குருவுக்கு முருக வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. முருக வழிபாடு விசேஷமாக, அதுவும் வாகனத்துடன் கூடிய முருகராக இருக்கும். வாகனம் யார்? மயில் தான். அப்போது மயில் வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவாங்க. முருக பக்தர்களுக்கு அதுதான் சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த மயில் வாகனம் சம்மந்தப்பட்ட முருகரை வழிபட்டு வரலாம். மயில் மேலே இருப்பாங்க முருகர், அப்படிப்பட்ட முருகரை வழிபட்டு வரலாம். முருகர் கோயில் உள்ள மயிலுக்கு உணவு கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அங்கே கிடைக்கலனா, அங்கே பார்க்க முடியலனா ஜூவில் இருக்கும் மயில், அங்கே போய் உணவு கொடுத்துட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். முருக வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். வள்ளி தெய்வன் கூடிய முருகரை கண்டிப்பாக வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் முருகர் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். அறுபடை வீடு முருகர் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் விராலிமலை முருகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இந்த கும்பராசிக்காரங்க அந்த விராலிமலை முருகர் வழிபட்டு வந்தால் அவ்வளோ விசேஷமான பலன் கண்டிப்பாக நடக்கும். இது நடக்கும். அடுத்து செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்பொழுது வயது முதிர்ந்த ஏழை எளியோருக்கு உதவி பண்ணலாம். சுமை தூக்கும் தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இந்த வேலை செய்கிறதுக்கு அருவருப்பாக இருக்கும், அப்படிப்பட்ட வேலை செய்கிறவங்க அவங்களுக்குலாம் உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. அவங்க தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, வேலை செய்கிற சொற்ப வருமானமாக தான் இருக்கும். அவங்களாம் வந்து கேட்க மாட்டாங்க, நம்ம தான் போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும். கொடுத்தா வாங்கிப்பாங்க கண்டிப்பாக. அதனால் அது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று ரொம்ப நோயில் கஷ்டப்படுறவங்களுக்கு அது உதவி பண்ணலாம். இப்போது நல்லபடியாக ஆகிடுவாங்க, கொஞ்சம் உதவி பண்ணிட்டு பண்ணால் போதும், மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தா போதும் சரியாயிடும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அவங்க கொடுப்பாங்க, அரசு மருத்துவமனையில் கொடுப்பாங்க. இருந்தாலும் சில மருத்துவங்கள்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், வேறு இடத்துல தான் கிடைக்கும். அப்போ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா சீக்கிரத்தில் கொஞ்சம் குணமாக உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணலாம். அதுவும் ஒரு தான தர்மம் தான். அப்போ அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இதெல்லாமே இந்த கும்பராசிக்காரங்கள் நடக்க போகுது. பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க வெளியே சொல்ல மாட்டாங்க விஷயத்தை. தான் கஷ்டப்பட்டாலும் தன் உள்ளே இருக்கணும், தம் திறமையை சொல்லியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் கஷ்டமான நேரம், கெடுபலன் குறைஞ்ச நற்பலம் ஏற்படணும்னா நீங்கள் அதெல்லாம் நிரூபித்து தான் ஆகணும். உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அது மாதிரி பண்ணிட்டு வரணும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாமே பண்ணாக்கா கண்டிப்பாக நடக்கும். நான் சொன்ன இறைப்பரிகாரம், தான தர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக முருகர் கோயில் சென்று தீபங்கள் போட்டு வர வேண்டும். 6 தீபங்கள் வழிபட்டு அது பண்ணிட்டு வரணும். அப்போ இந்த அஷ்டார்த்தம குருவுடைய பலன் குறைஞ்சிரும். இது மாதிரிலாம் செய்யலாம். குருவை ஒரு வியாழக்கிழமை தோறும் குருவை ஏற்படுத்தி ஒரு குருவை வணங்கி அவரை முயற்சியாக பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் தொடர் வழிபாடு முறை. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நல்லது நடக்கும். அது இல்லாமல் ஜீவசமாதி தரிசனம் தேடி போயிட்டு வரலாம். மகான்கள் தரிசனம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். முருகன் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் சென்று வரலாம். அறுபடை வீடு முருகர் கோயில் போயிட்டு வரலாம், வசதி வாய்ப்புகள் இருந்தால். இல்லைன்னா அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இது இல்லாமல் நீங்கள் இந்த பால் குடம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் பண்ணலாம். எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கும்பராசின்ற போது அந்த கும்பம் கலசம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலசத்தில் தான் அந்த பால் வச்சு எடுத்து போவாங்க. அப்போ உங்கள் ராசியுடைய உருவமாக அந்த கலசம், கும்ப கலசம் விளங்கப்படுது. அதனால் மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் இந்த காலகட்டத்தில் முருகர் கோவிலுக்கு வேண்டது இப்போது வரக்கூடிய தைப்பூசம் கூட வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி விசேஷமான நாட்களுக்கு முருகர் பால் அபிஷேகம் செய்யும்போது பால் குடம் ஏந்தி போனீங்களானா கண்டிப்பாக அந்த விரதத்தை மேற்கொண்டு முடித்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு முருகருடைய அருள் கிடைச்சி உங்களுக்கு இந்த பலாபலங்கள் கெடுபலன் குறைஞ்சி கண்டிப்பாக நற்பலன் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.